மக்களே, உங்க எல்லாருக்கும் பச்சைக்கிளி சேனல் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் பச்சைக்கிளி பவளவெளி குடும்பம் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அரே ஹாய், நான் பவளவல்லி ஹாய். உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாய். சுக்கி, உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ராக் ஸ்டார் எல்லாரும் பச்சைக்கிளி குடும்பத்துல இணைஞ்சு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். இணைஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ராக் ஸ்டாரை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கப்பூஸ்ல கண்ணதான் யோசனை அருவி போல கொட்டுது. மனுஷனால சிந்திக்கக்கூடிய ஒரே இடம் கக்கூஸ் தான். என்ன யோசனை வருது. இந்த கிளவி வட இருந்துச்சு. ஏழை எங்க கிடக்குற, ஏழை வெளியாவா, ஏழை வயிற்று கிடக்குது அப்படின்னு ஒரே பாட்டா பாடுவா. இன்னைக்கு லீவு நாள் ஆச்சு, என்ன பண்ணலாம்? எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயம் ஓடணும், கொடி ஏற்றுவோம்னு சொல்லுவாங்க. சுதந்திர தினம் கொண்டாட போகணும் தான். காலையில சில்லுன்னு தண்ணியில குளிச்சா குளிருதே. இன்னைக்கு மழை வர பெஞ்சிட்டு கிடக்கு. இந்த மழைக்குள்ள போகணுமா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கு. இலே, நீ தான் உள்ள கிடக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப வெளியே வர போறியா இல்லையா? வடுவோம் வடுவோம், வடாம எங்க போக போறோம்? கக்கூஸ்ல என்ன குடியிருக்க போறோம்? எப்படியோ வந்தா வெளியே வந்துதானே ஆகணும். இலே, வர வர உன் சொல்ல தாங்க முடியல. மணி கணக்குல உள்ள போய் என்னல பண்ணுவ? மணி கணக்கா உள்ள போய் என்ன உற்பத்தியா பண்றாங்க? சும்மா அப்படியே முக்கி முக்கி பாக்குறதுதான். வந்தா வெளியே ஓட போறேன். இப்ப என்ன உனக்கு? உன் அப்பனை வீட்டை கட்டும் போதே சொன்னேன், இல 2 கக்கூச வையின்னு. இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு பாத்தியா? எப்ப பார்த்தாலும் நீ உள்ள போய் உட்காந்துக்கிறத. நான் காலையிலே காப்பியை குடிச்சிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி போட்ட பூனையாட்டம் நடக்க வேண்டியதா இருக்கு. வயிறு வேற கலக்குது. நீ ஏன் குட்டி போட்ட பூனையாட்டம் நடக்கிற? குட்டி போடாத பூனையாட்டம் நட. ஒரு இடத்துல செவனேன்னு உட்காட மாட்டேன். எனக்கு எப்போ ஓடுதோ அப்பதான் உனக்கு ஓடுமா? ஆமல, எல்லாம் என் தலையெடுத்து வரும்போது சொல்லிக்கிட்டு வரும். ஏல, வயிறை போட்டு புரட்டுது. வெளியே வர போறியா இல்லையா? வந்துருவோம் வந்துருவோம், வடாம எங்க போகணும்? நீ வேட சும்மா இரு. மனுஷனை சிந்திக்க விடுறியா? இலே, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஒரு நாள் அந்த கக்கூஸ்ல போய் இருக்கிற குண்டியை சூடு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நீ சூடு வச்ச உடனே வராதது வேகமா வந்துட போட்டா. சும்மா இடு ஆச்சி. புடு 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 புடுன்னு இருக்காத. ஒரு 5 minutes வந்துடுறேன். ஏல ஐயா, சீக்கிரமா வெளியே வா. தாத்தாக்கு வயிறு போட்டு படுத்துது. ஏ ஹோய், சீக்கிரம் வா ஹோய். யூ தாத்தோ, நீடு வரையா? ஆமா ஹோய், வருது ஹோய். யோ, எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கறோம். நானே வயிற்று வலி தாங்க முடியாம இங்க நின்று தட்டிக்கிட்டு இருக்கேன். நீர் என்னன்னா ஆளா வந்து என்ன தள்ளிக்கிட்டு உள்ள போக பாக்கிரு. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பொம்பளை, நீ ரொம்ப நேரம் இருப்ப. நான் அப்படியா? டபக்குன்னு போயிட்டு டபக்குன்னு வந்துருவேன். வயிற்று வலி தாங்க முடியல. அதான் ஆளா தள்ளிக்கிட்டு போவ பாக்க. என்னது, பொம்பளை ரொம்ப நேரம் போவாளா? யோ, ஏதாவது மண்டையில அறிவு இருக்கா? எல்லாரும் அங்க போய் என்ன குடியா இருக்க போறோம்? வந்தா போயிட்டு வர போறோம். என்னமோ விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி படுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேரு. வெக்கமா இல்ல? நீ உள்ள போய் உட்காந்து ஆராய்ச்சி தான் பண்ண. ஏ பச்சைக்கிளி மருமவனோய், உங்க அம்மைய கூப்பிடுவோம். ஓ, நல்ல நேத்து நீர் சாம்பாரா ஊத்தி ஊத்தி திங்கும் போதே நான் நினைச்சேன், சட்டி சாம்பாரை குடிச்சிட்டு காலையில வந்த உடனே எனக்கு போட்டியா கக்கூசுக்கு போறதுக்கு வந்து நிக்கிறோ. வாயில நல்லா வந்துரும், மரியாதையா போயிரும். நான் போயிட்டு வந்த பிறகுதான் எவனா இருந்தாலும் போகணும். ஏன் வீட்டுல நான் போகாம எப்படி? போமே 2 பையன்ல அதுக்குள்ளேயும் சண்டை ஆரம்பிச்சிட்டு. நான் வந்தா தானே நீங்க வருவீங்க, நான் வந்தா நீ வருவ. ஐயா,
இன்னைக்கு இந்த பொம்பளையா நானான்னு பாத்துறணும். நீ வராத, அவ எப்படி உள்ள வருவாடு நான் பாக்குறேன். பேதியில போவ கிழவே என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னையே ஆட்டி படிக்கிறியா? இப்பவே போய் உன் மவக்கறிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. அவள்கிட்ட சொன்னா அப்புறம் நீ அடங்குவ. எம்பிட்டு திமிரு இருந்தா என்ன உள்ள போக கூடாதுன்னு நீ சொல்ற. ஆ, அதையும் பண்ணி பாரு, பாப்போம். இல்ல பேராண்டி, தாத்தாக்கு சங்கடமா இருக்கு, இப்ப வெளியே வா. யூ தாத்தோய், உனக்கு கொஞ்சமாவது கூட இருக்கா? கிளவி புண்ணியத்துக்கு உமக்கு சோட போட்டா அவளை உள்ள போக விடாம இப்படி தடுத்து கெடுத்து விட்டீரே. ஏ பேராண்டி, நீ 7 மணிக்கு உள்ள போனியா? 7:15க்கு வெளியே வந்திருக்க. நீ 7:05க்கு வெளியே வந்தா நான் 7:10க்கு உள்ள போயிருப்பேன். இல்ல உங்க ஆச்சி 7:10க்கு போயிருப்பா, நான் 7:15க்கு உள்ள போயிருப்பேன். இப்போ நீயும் போய் உட்கார்ந்து மணி கணக்கா வெளியே வராம இருந்தா நான் அவகிட்ட தானே மறுக்கு நிக்க முடியும். யூ தாத்தா, நீ என்ன டைம் கீப்பர் வேலையா பாக்குறேரு? வாடும் போது தானே உள்ள போக முடியும். எப்ப வந்து முடிக்குதோ அப்பதான் வர முடியும். நல்லா உட்காந்து கணக்கெடுப்பேரு. இப்போ நீ என்கிட்ட 5 நிமிஷமா பேசிட்டு இருக்கேரு. ஆச்சு வரதுக்குள்ளயும் சட்டுப்பட்டுன்னு போய் சோழிய முடிச்சிட்டு வெளியே வாடும். ஏ பேராண்டி, உனக்கு ஏண்டுகிட்டு பேசுனா என்னையே கேள்வி கேப்பியா? யூ தாத்தா, கிளம்பி வரதுக்குள்ளயும் போய் வேலையை முடிச்சிட்டு வாடும். பேசுறாரு பேச்சு. அதுவும் சரிதான். இந்த கிழவி வந்தா நம்மள போக விட மாட்டா.